இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் ஒரு காலமேக புலவர் பாட்டை பாடலாம் கேட்போம். காலமேக புலவர் ஒரு இடத்துல இப்போ ஒரு அரசவைக்கு பாட போனாராம். பாட போகிறப்ப அங்கே இருக்க மற்ற புலவர்கள்லாம் இந்த புலவர் இந்த காலமேக புலவர்னா இவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பணும், இவருக்கு பரிசு கிடைக்காத பண்ணிடணும், ராஜா பரிசு கொடுக்கக்கூடாது, இவரை ஏதாவது பண்ணி அனுப்பிடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறா, இவரை பாடுறதுக்கு போட்டிக்கு கூப்பிட்றா. பரிசு வாங்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. ராஜாவுக்கு அது ஒரு பெருமை தானே, நம்ம சபையில் இருக்கவங்கிட்ட தோற்று போயிட்டா வந்த புலவர்னு, அதனால் ஆமாம் நீங்கள் பாடணுன்ற. அப்போ என்ன பண்ணுறா, சரி நான் பாடுறதுக்கு தயார்ன்றார். அவள் என்ன பண்ணுறா, அரிகண்டம் பாடுறியா யமகண்டம் பாடுறியான்னு கேட்குறான். அரிகண்டம்ன்றது என்னென்னா சாதாரணமாக அப்போ சுற்றி புலவர்கள் உட்காந்துருப்பான். அந்த ராஜாவோட அரசவையில் 64 புலவர்களாம். இந்த 64 புலவர்களும் சுற்றி உட்காந்துருப்பாங்க. சுற்றி உட்காந்துட்டு ஒருத்தரும் ஒரு கேள்வி கேட்பா. எல்லாத்துக்கும் அப்படி அப்படியே டக்கு டக்கு கண்ணா பண்ணு கேட்குறது, என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ அது கேள்வி கேட்க சொல்ற, இப்போ அதை பதில் சொல்லுவார். இவர் டக்கு டக்குன்னு இவர் பதில் சொல்லுவார். அது பதில் சொல்லலைன்னா தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றி ஊருக்கு வெளியில கொண்டு போய் துரட்டி விட்டு வந்துடுவா. மறுபடியும் ஊருக்குள்ள நுழையக்கூடாதுன்னு துரத்தி விட்டுருவா. அது யமகண்டம் பாடுறதுன்றது அது இன்னும் ரொம்ப பொல்லாது. அது என்னன்னா, யமகண்டம்னா என்னன்னா, கீழே பெரிய அக்னி கூட்டம் வளர்த்துருப்பா. மேலே ஒரு உரியில இவரை நிற்க வச்சிருவா. அந்த அபிராமி பட்டர் பண்ண மாதிரி ஒரு நிற்க வச்சிருவா. இவன் பாடுவா. இவர் பாட்டில் தப்பு இருந்ததுன்னா யானை கையில் கத்தியை வச்சு நிற்கும், பட்டத்து யானை. அது என்ன பண்ணோம், அந்த உரியை வெட்டி விட்டோம். உரியை வெட்டி விட்டதுன்னா அந்த நெருப்பில் சாக வேண்டியதுதான். ஆக இவரை போட்டி கூப்பிட்டார. ராஜா பாடினோடனே புலவர்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியமாயிடுது. ஏன் நின்றுட்டு அதை என்ன பாடுற நீ, அரிகண்டம் பாடுறியா யமகண்டம் பாடுறியான்னு கேட்குறேன். இவர் என்ன சொல்கிறார், எனக்கு எதை பற்றியும் ஒன்றும் இல்லை, யமகண்டமே பாடுறேன் அப்படின்னாராம். உடனே பெரிய ஹோமம் வளர்த்து அது பெரிய நெருப்பு தீ குண்டை வளர்த்து அதுக்கு மேலே உரியை கட்டி உரி மேலே நிற்க வச்சிருந்தா கீழே நெருப்பு தவிக்கிறது, யானை கையில் கத்தியை வச்சு நிற்கிறது. இவர் தப்பாக சொன்னார்னா அந்த இவரை நிற்க வச்சிருக்க உரியை வெட்டி விட்டுரும், நெருப்பில் சாகணும். அதுதான் யமகண்டம். யமகண்டம் பாடுறதுக்கு ஒருத்தட்டு ஏறி நிற்கிறேன். என்னோட உடனே இந்த கீழே அந்த 64 பேர் சொல்கிறேன், சண்டை முறைப்படி இலக்கண முறைப்படி ஒன்றை பாட சொல்கிறதா இல்லை நீ எப்படி வேணாலும் பாடுவா, நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, நீங்கள் இலக்கண முறைப்படி பாட சொன்னாலும் பாடுவேன், இலக்கண முறை இல்லாத நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற. உடனே எப்படியாலும் இவரை என்னாலும் பண்ணிடணும், இந்த ஆளை பரிசு வாங்கிட்டு போக விடவே கூடாது. புலவர்களுக்குள்ள அது ஒரு இது உண்டு, புறக்காய்ச்சல்னு. அதுதான் புலவர்களுக்குள்ள ஒருத்தர் நன்னா இருந்தால் பிடிக்காது. ஒரு நன்னா இருந்தால் அவங்கள நன்னா இருக்க விடக்கூடாது, அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பணும். இது புலவர்களுக்கு பிடிச்ச விஷயம். அது மாதிரி பண்ணுவான். அதுக்காக இவரை எப்படியாவது இவர் பரிசு வாங்காத பண்ணிடணும் இவரை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறா, ஒருத்தர் அது இப்போ கேள்வி கேட்குறான். ஒருத்தர் அதில் ஒரு பாட்டு இது. ஒருத்தர் கேட்குறாரு, என்ன வேணாலும் கேட்கலான்னு சொல்லியாச்சு இல்லை, சரி உட்காந்து மலை குலுங்கின மாதிரி பாடுறான். உட்காந்து எங்கேயாலும் மலை குலுங்குமா, முடியுமா? இது சாதாரணமாக ஒரு வழக்கில் நடவடிக்கையில் இதை எப்படி ஒரு பாட்டாக கொண்டு வந்து பாட முடியும்? உட்காந்து மலை அசைஞ்ச மாதிரி ஒரு பாட்டு எப்படி எதையாவது ஒன்று காட்டி தானே பண்ணணும், பாட முடியுமா? இவர்கிட்ட சொல்கிறாருங்க, உட்காந்து மலை குலுங்கின மாதிரி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு. உடனே இவர் சிரிச்சுட்டு அதுக்கு என்ன பாடினா போச்சு அப்படின்ட்டு அந்த பாட்டை பாடினாராம். உடனேயே அதுதான் ஆசுகவின்றது காலமேகங்களோட பேர். ஆசுகவின்றது காலமேகம்ன்றது எப்படி மேகம் வருது அந்த மாதிரி வருவாராம். அவர் வரும்போதே அந்த ஊர்லேயே புயல் அடிக்குமோ, அவ்வளவு இருக்கிற கவிஞர்கள்லாம் பயந்து நடுங்குவாளாம் அவர்கிட்ட. அப்படி ஒரு வீராதி வீரன் சூராதி சூரன் அந்த மாதிரி ஒரு புலமை இருக்கிறவர். அதனால் அவர்கிட்ட யாரும் பேசுறதுக்கு கூட இருக்கிறதுக்கு அவரோட வாதிடுறதுக்கு பயப்படுவாளாம். அதனால தான் அவரை ஒழிச்சு கட்டினுட்டு இந்த ஏற்பாடு பண்ணுறான். உட்காந்து மலை அசைஞ்ச மாதிரி பாடுனோடனே இவர் என்ன பண்ணுறார், உடனே பாடுற. உடனே அந்த ஸ்பாட் அவள் கேட்ட உடனே, இதுக்கு முன்னாடி அவள் கேட்க போறான்னு தெரியுமா, ப்ரிப்பரேஷனே கிடையாது, அப்படியே அது இன்ஸ்டன்ட். அதுதான் ஆசுகவின்றது. உடனே பாடினாராம், வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புன்வாயில் மொய்த்த போது. வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் செலுத்தினவால் நாரணனை பண்வாய் இழைச்சி மருமத்தினால் அடித்த புன்வாயில் மொய்த்த போது அப்படின்றது பாட்டுது. இதுல பாத்தீங்கன்னா வாரணங்கள் தான் 8 திசைகள். திசைகள் 8 திசைகள். அதான் 8ன்னா இந்த 4 திசை, 4 கார்னர், வடமேற்கு தென்கிழக்கு சொல்றேன் இல்லையா, தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு, இந்த 4 திசைகள் சேர்ந்து மொத்தம் இந்த 4 திசை, அது ஒரு 4 திசை, 8 திசைகளும் வாரணங்கள் 8 மகமேருவும்
மேருமலை மகன மலைன்னு ஒரு அர்த்தம். மகமேருவும்னா மேருமலை. மேருமலை தான் இருக்கிறதே உயரமான மலை. அதான் மகமேருவும் மேருமலையும் கடலும் கடல் தாரணியும் இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்க எல்லா பொருள்களும் எல்லாம் அது வேலையை செஞ்சு செஞ்சு சலிச்சு போச்சான். 8 திசைகளும் அந்த 8 திசைகளை காத்து வீசுறதும் அது அதனோட வேலையை செய்யறதும் மகமேரும் மலை மலை மேலே ஏறவா இருக்கிற எல்லாரையும் பண்ணி அது வேலையை செய்யறதும் கடலும் கடல் அது பாட்டுக்கு அலை அடிச்சுட்டே இருக்கு. எல்லாம் அது வேலையை கடல் அலை ஓயாம வீசிட்டே இருக்கு இல்லையா, அது வேலையை செய்யாம ஒரு நிமிஷம் நிறுத்தணும். என் வேலைக்கு நான் எப்படியே செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு நிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டான் நம்ம கிருஷ்ணனை. பெருமாளை கேட்டப்ப அதுக்கான நேரத்தை இவர் சொல்றாரு. எல்லாம் சலிச்சு போயிருக்கான். அது வேலையை கொஞ்சமாவது அந்த வேலையை விட்டு ஒரு நிமிஷமாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு. வானல் 8 திசையில காத்து அடிச்சு வீசிட்டே இருக்கு இல்லையா, அந்த காத்து என்ன நினைக்கதான் கொஞ்ச நேரம் நம்ம வீசாம நிக்கணும் அப்படின்னு நினைக்கதான். மேருமலை அது வந்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து அப்படியே அசையாம இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அப்படியே ஆடி பார்க்கணும்னு நினைச்சுதான். மேருமலை நம்ம இப்படியே இருக்குமே, நம்ம ஒரு ஆட்டம் ஆடினாங்க, நம்ம கொஞ்சம் அப்படி ஆடி பார்க்கணும்னு நினைச்சுதான். கடல் என்ன நினைச்சுதான், எப்ப பார்த்தாலும் அலை அடிச்சுட்டே இருக்க, ஒரு நிமிஷம் அந்த அலையை நிறுத்திட்டு நம்ம பேசாம இருக்கணும்னு நினைச்சுதான். இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் தாரணியும் வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவார். தாரணின்றது பூமியில எல்லாமே பூமியும் எல்லா வேலைகளும் சலிச்சு போனதுனால அதுக்கான அதனோட வேலையை அதனோட கடமையிலிருந்து அதனோட தொழிலிருந்து ஒரு நிமிஷம் விலகணும், அதை விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் விலகி நிற்கணும்னு நினைச்சுதான். அதுக்கான நேரத்தை பார்த்துட்டே இருந்துதான். அது அந்த நேரம் எப்போ வந்ததுன்னா, நாராயணனை பெருமாளை நாராயணனை பண்வாய் இடைச்சி. பண்வாயின பண்ணுனா பாட்டு, பண்வாய் இடைச்சின்னா இடையர்கள் வந்து அந்த தயிர் கடையும் போது பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு கடைவாங்க. வெண்ணெய் கடையும் போது அதுக்கு பாட்டெல்லாம் இருக்கு, அந்த பாட்டெல்லாம் நிறைய இருக்கு. பண்வாய் இடைச்சி பாட்டு பாடிட்டு மொத்து கடையில இடைச்சி என்ன பண்ணாலும் இப்போ கிருஷ்ணன் வந்து வெண்ணெயை திருடி தின்ட்டார் இல்லையா, அந்த இடைச்சியான யசோதை. அது பண்வாய் இடைச்சின்றது இந்த இடத்துல யசோதை கிருஷ்ணன் வந்து வெண்ணெயை திருடி தின்னதுனால அவரை பிடிச்சி வச்சு அந்த மத்து திருப்பின்ட்டானா. மறுமத்தினால் மத்தோட பின்பக்கத்தால அடித்த வெண்ணெயை திருடுவியா வெண்ணெயை திருடி தின்னுவியான்னு அடிச்சாலாம். வாயிலேயே அடித்த வாயில அதனால புண்ணாயிட்டான் அடிச்சதுல. ஈ மொய்த்த போதான் அந்த புண்வாயில ஒரு ஈ வந்து உட்காந்துதான். ஈ வந்து அதுல உட்கார்ந்த உடனே இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணாரா, இந்த அண்டசராசங்கள் அனைத்தையுமே வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுட்டு அதனோட அதை மேய்ச்சிட்டு இருக்கிறது யாரு, கிருஷ்ணன் தானே, பெருமாள் தானே. அண்டசராசனங்களையும் அது வேலையை அது வேலையை கரெக்டா செய்யதான் பார்த்துட்டே இருப்பாராம், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாராம். அவர் ஏமாறுற நேரத்துல தான் இது வந்து இவ வந்து இந்த அவ்வாறு ஏமாறுற நேரத்துல தான் இந்த திசைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். திசையும் மலையும் கடலும் பூலமும் அவர் எப்ப ஏமாறுவார், நம்ம வேலையை விட்டு நம்ம ஒரு நிமிஷம் ஸ்கிப் ஆகலாம், ஒரு செகண்டாவது ஸ்கிப் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கான். அதுக்கு எப்ப கிடைச்சதுன்னா, அந்த பன்வாய் இடைச்சி யசோதை மத்த திருப்பி கிருஷ்ணனை வந்து புன்வாயில அடிச்ச போது ஈ மொச்சுதான். ஈ மொச்ச போது நம்மளுக்கு சாதாரணமா புண்ணுல ஈ மொச்சா அப்படி ஒரு உதருவோம் தெரியுமா, அப்ப நம்மளுக்கு எந்த சோழனையுமே இருக்காது. நம்ம வேலை நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை தன்னை மறந்துன்னு வேலையாதான், தன்னுடைய நிலையை மறந்துடுவோம் அந்த ஒரு நிமிஷம். அந்த மாதிரி கிருஷ்ணன் தான் எல்லாரையும் பார்த்துட்டு பாதுகாத்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த நிலையை மறந்து ஹூன்னு இப்படி உதறார பாருங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டான், இந்த திசைகள் 8 திசைகளும் காத்து வீசுறது, 8 திசைகள்ல இருந்து காத்து வீசுறது, காத்து டக்குன்னு வீசாம ஒரு நிமிஷம் நின்றுட்டான். மேருமலை என்ன பண்ணிட்டான், அப்படியே இருந்தது பாருங்க, டக்குன்னு ஒரு அசைஞ்சுதான். டக்குன்னு வந்து ஏன்னா அப்பா ஒரு சிலுத்து இருந்தான். என்ன கிருஷ்ணன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லையே, அந்த ஒரு நிமிஷம் அவரே மெய் மறந்துருக்காரு. கடல் என்ன பண்ணிட்டான், அலை ஒரு நிமிஷம் அலை அடிக்காம அப்படி நின்றுட்டான். அதே மாதிரி பூமியில இருக்க எல்லா ஜீவனுமே ஓடுற ஜீவன்லாம் அப்படியே நின்றுட்டான். நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் நகர்ந்துதான், அப்படியே அசையாம இருக்கிறதெல்லாம் அசைஞ்சுதான், அசைஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் அசையாம நின்றுதான். அதுதான் அந்த ஒரு நிமிஷம். அப்ப மலை அசைஞ்சுதான், மேரு மலை குலுங்கிதான். அப்படியே இருக்குமே ஒரு நிமிஷம் அசையணும்னு. இதுக்கு என்ன காரணம், ஈ உட்கார மலை குலுங்கினதா அதான் சொல்றேன். ஈ வந்து கிருஷ்ணனோட வாயில உட்கார்ந்தப்ப அவர் ஒரு நிமிஷம் ஏமாந்தப்ப அந்த மேருமலையே குலுங்கிடுது, இந்த பூலோகமே குலுங்கிடுது, அதுல மேருமலையும் குலுங்கிடுது அப்படின்றதாக இந்த பாட்டை சொல்ற. இது ஒரு அருமையான பாட்டு. இது அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
வாரணங்கள் எட்டும் மகமேருவும் கடலும் தாரணியில் எல்லாம் செலுத்தினவால் நாரணனை பண்வாய் அடித்து மருமத்தினால் அடித்த புண்வாயில் வைக்க போது. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு இது. தேங்க்யூ. அதான் இதுல பாத்தீங்கன்னா ஈ உட்காந்து மலை அசைஞ்சது. அதான் ஈ வந்து கிருஷ்ணன் வாயில உட்காந்துது, அதனால மலை அசைஞ்சுது. மலைன்னா எது? மேருமலை. மேருமலை அசைஞ்சது இல்லையா? உலகமே ஒரு நிமிஷம் அசைஞ்சது இல்லையா? மலை அசைஞ்சதா சொல்றோம் இல்லையா? அது அதை தான் சொல்றாரு. ஈ உட்கார்ந்ததுனால மலை அசைஞ்சுது அப்படின்றத சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஈ உட்காந்து மலை அசைஞ்சுதுன்றது இந்த இடத்துல இப்படிதான் காட்டுறாரு. தேங்க்யூ.